வணக்கம். நான் வேலூர் வரதராஜன், தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர். வெப்ப அலை வீசுகிறது, காடுகள் பூரா எரிஞ்சி நாசமாகி கொண்டு இருக்கிறது. அதில் இருக்கும் மிருகங்கள்லாம் கூட நிறைய உயிர் சேதம் ஏற்படுகிறது. மக்களுக்கும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது. எப்பொழுதும் அனல் காற்று அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது. இயற்கை செல்வங்களை ஆட்சியாளர்கள் அழித்து விட்டார்கள். காடு அழித்து விட்டார்கள், பாறைகளை உடைத்து விட்டார்கள், மணலை அள்ளி விட்டார்கள், மண்ணை அள்ளி விட்டார்கள். எல்லா விதமான பொருட்களும் லட்சக்கணக்கான கோடி இயற்கை செல்வங்களை அள்ளி பெரும் பணக்காரர்களாக மாறி இருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த தேர்தலை நடத்தினார்கள். அவர்களுடைய பிரதிநிதிகள் தான் இந்த தேர்தலில் நின்றிருக்கிறார்கள். யாரும் தன்னுடைய சொந்த பணத்தை, உழைத்த பணத்தை கொண்டு வந்து போட்டு தேர்தலில் நிற்கவில்லை. எனவே காடுகள் அழிய ஆரம்பித்து விட்டது, எரிய ஆரம்பித்து விட்டது. காட்டில் இருக்கும் மிருகங்கள் அத்தனையும் நாட்டை நோக்கி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. காட்டின் ஓரம், மலை அடிவாரத்தின் ஓரமாக வாழும் உழைக்கும் மக்கள் இதுவரை 300 பேர் இறந்து இருக்கிறார்கள் இப்போ சென்ற ஆண்டு. இப்பொழுது மிருகங்களால் தொல்லை அதிகரித்து கொண்டே வரும். எனவே நம்முடைய அரசாங்கம், மத்திய அரசாங்கம் விமானத்தின் மூலமாக காடுகளை தண்ணீர் தெளித்து அழிக்க வேண்டும். குடி தண்ணீர் கேட்டாலும் தண்ணி இருக்கிற இடத்திலிருந்து இல்லாத இடத்துக்கு தண்ணீரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அனலால் காடு அழிகிறது என்று சொன்னால் விமானத்திலே தண்ணி தெளிக்க வேண்டும். அது பயிர்களுக்கும் உதவ வேண்டும், கால்நடைகளுக்கும் உதவ வேண்டும். காட்டிலே இருக்கிற மிருகங்கள், ஜீவராசிகள் அத்தனைக்கும் தண்ணியை இப்பொழுதே நீங்கள் விமானத்தின் மூலியமாகவோ பலவிதமான முறையில் தேவைப்பட்ட இடத்துக்கு உடனே ஒரு இராணுவ அமைப்பு போன்று செயல்படுவதற்கு தயாராக வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த்.